இந்தியாவின் தனியார் வங்கித்துறையில் தற்போது ஒரு முக்கியமான மாற்றம் நடைபெற்று வருகிறது. அதற்கு காரணம் செயற்கை நுண்ணறிவு எனப்படும் ஏஐ. இந்தியாவில் தற்போது 21 தனியார் வங்கிகள் செயல்பட்டு வருகின்றன. இவற்றினுடைய மொத்த சந்தை மதிப்பு சுமார் 37 லட்சம் கோடி ரூபாய். மேலும் இந்த வங்கிகளில் சுமார் 9 லட்சம் பேர் பணிபுரிந்து வருகின்றனர். வேலைவாய்ப்பை அதிகம் உருவாக்குகின்ற துறைகளில் வங்கித்துறையும் ஒன்றாக இருந்து வந்தது. ஆனால் கடந்த சில ஆண்டுகளில் இந்த நிலை மாறத் தொடங்கி இருக்கிறது. தொழில்நுட்பத்தினுடைய வளர்ச்சி, டிஜிட்டல் சேவைகள் மற்றும் குறிப்பாக ஏஐ பயன்பாடு அதிகரித்ததால் பல வழக்கமான பணிகள் தானியக்கமாக மாற்றப்பட்டுள்ளன. இதன் விளைவாக 2025-26 நிதியாண்டில் மட்டும் முன்னணி தனியார் வங்கிகள் 10,000க்கும் மேற்பட்ட பணியிடங்களை குறைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. நாட்டினுடைய மிகப்பெரிய தனியார் வங்கியாக கருதப்படுகிற HDFC வங்கியில் கடந்த 9 ஆண்டுகளில் முதன்முறையாக பணியாளர்களுடைய எண்ணிக்கை என்பது குறைந்திருக்கிறது. மொத்தமாக 3,343 பேர் குறைக்கப்பட்டு பணியாளர்களுடைய எண்ணிக்கை 2,11,000 இருக்கிறது. இந்த வங்கி பயன்படுத்துகின்ற நீவ் என்ற ஏஐ தளம் வழக்கமாக மனிதர்கள் செய்து வந்த பல பணிகளை தானாகவே மேற்கொள்கிறது. இதனால் குறிப்பாக கீழ்மட்ட அலுவலக பணியிடங்கள் 8,000க்கும் மேல் குறைக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதே போன்று பார்த்தோமேயானால் கடந்த ஆண்டு 400 புதிய கிளைகளை திறந்த ஆக்சிஸ் வங்கியிலும் தொழில்நுட்பத்தினுடைய முதலீடுகளின் காரணமாக 3,100 பணியிடங்கள் குறைந்திருக்கின்றன. கோட்டக் மஹேந்திரா வங்கியிலும் ஓராண்டில் 1,269 பணியாளர்கள் குறைந்திருக்கின்றனர். கணக்கு பராமரிப்பு, ஆவண சரிபார்ப்பு, பரிவர்த்தனை செயலாக்கம் ஆகிய மீண்டும் மீண்டும் செய்யப்படுகின்ற பணிகளை தற்போது ஏஐ மற்றும் ரொபோட்டிக் தொழில்நுட்பங்கள் மேற்கொள்கின்றன. அதே நேரத்தில் வங்கிகள் வேலைவாய்ப்பை முற்றிலும் நிறுத்தவில்லை. மாறாக விற்பனை, வாடிக்கையாளர் ஆலோசனை, தகவல் தொழில்நுட்பம், செயற்கை நுண்ணறிவு, தரவு பகுப்பாய்வு மற்றும் இணைய பாதுகாப்பு போன்ற புதிய திறன்கள் தேவைப்படுகின்ற பிரிவுகளுக்கு அதிக முக்கியத்துவம் அளித்து பணியாளர்களை நியமித்து வருகின்றன. எனவே ஏஐ வேலைகளை முழுமையாக பறிக்கிறது என்று கூறுவதை விட வேலைவாய்ப்பினுடைய தன்மையையே மாற்றி வருகிறது என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. இந்த மாற்றத்திற்கு ஏற்ப புதிய தொழில்நுட்ப திறன்களை வளர்த்துக் கொள்வதே எதிர்கால வேலைவாய்ப்புக்கான முக்கியமான வழியாக இருக்கும் என்று நிபுணர்கள் தெரிவித்திருக்கின்றனர்.